வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற இறைவனிடம் வேண்டுகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் சேலைகள் செட்டிநாடு ஸ்பெஷல் காஞ்சி காட்டன் பருத்தி சேலைகள். சூப்பரான சம்மர் கலெக்ஷன்ஸ். சம்மர்லேயே நிறையா செலிப்ரேஷன்ஸ் வருது. திருவிழா ஃபங்க்ஷன்ஸ், வைகாசி மாதம்லாம் வந்தால் நிறையா மேரேஜஸ், அதுக்கெலாம் கண்டிப்பாக ரொம்பவே சூட்டபுளான சாரீஸ். அப்படியே பட்டு சாரீ மாதிரியே இருக்கும். பக்கத்தில் வந்து பார்த்தா தான் தெரியும் இது காட்டன் சாரீஸ்னு. கட்டினீங்கன்னா அப்படியே பட்டு சாரீ மாதிரியே தான் இருக்கும். அந்த மாதிரி நல்ல ஜரி பார்டர், நல்லா அழகாக டிசைன் பண்ணி ட்ரெடிஷ்னல் பார்டர்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 சைட்லேயுமே உங்களுக்கு ஒரே மாதிரி சாரீ வந்துடும். ரன்னிங் ப்ளவுஸில் அப்படியே ப்ளவுஸ்லேயும் சேர்ந்தே வந்துடும். முந்தி முந்தானை பல்லு தலைப்பில் ஜரி கொடுத்துருப்பாங்க. ஜரி லைன் சீர் பல்லுன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். சிங்கிள் ஃபீட்டில் அப்படியே ஒத்தையாக கட்டினாலும் ரொம்ப அழகாக இருக்கும். மடிப்பு வச்சு கட்டினா அதோட இன்னும் சூப்பராக இருக்கும். ப்ளவுஸோடு சேர்த்து கஸ்டமைஸ் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். மிடில் ஏஜில் இருக்கிறவங்க, காலேஜ் பசங்க எல்லாருமே கட்டலாம். அப்படியே ஒரிஜினல் சில்க் சாரீஸ் மாதிரியே தான் இருக்கும். உங்களுக்கு இந்த சம்மரில் நம்ம வெயிலில் வந்துட்டு இந்த மாதிரி ஜரி வச்ச சேலைலாம் கட்டினோன்னாலே உங்களுக்கு இந்த பட்டு சேலைலாம் கட்டினா ரொம்ப ஒரு அன்கம்ஃபர்டபுளாக, நமக்கு அந்த வளையலில் மாட்டுறது, கொலுசில் மாட்டுறது, அந்த ஜரி போய் குத்தும் உடம்புல, அப்படியே அது ரொம்ப ரேஷாக ஆகிட்டு ரொம்ப எரிச்சலாக இருக்கும். இந்த சேலைகள் உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே வராது. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த சேரீ வந்துட்டு மாதிரி நூலு நூலுன்ட்டு அவுந்து விழுகிற மாதிரி ஃபீலிங்லாம் இருக்கும். அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அப்படியே ஃபிட்டாக நின்றுக்கும் அப்படியே கட்டினீங்கன்னா. அதனால தான் இந்த சேலைகளுக்கு வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கலெக்ஷன்ஸ், எல்லாருக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுற கலெக்ஷன்ஸ் இது தான். ஃபஸ்ட் டைம் வாங்கினவங்களுக்கு கூட இந்த சாரீஸை நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். நேரில் பார்க்குறப்போதுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சேலைகள் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. சேலை மட்டும் 799 ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங்கில் நீங்கள் வாங்கிக்கலாம். தமிழகம் முழுவதும் 50 ரூபாய் ஷிப்பிங் சார்ஜ். சேம் ஷிப்பிங்கில் நீங்கள் 2 சேலைகளும் வாங்கிக்கொள்ளலாம். அதர் ஸ்டேட்ஸாக இருந்தால் சொல்லிட்டிங்கன்னா உங்களோட ஷிப்பிங் சார்ஜ் எவ்வளோ நாங்கள் சொல்லிடுவோம். இந்தியா போஸ்ட் டிடிடிசி அவைலபிள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அழகான கலர், சூப்பராக இருக்குது. இந்த ஒரே மாதிரி கலரில் பார்டர்ஸ் டிசைன் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும், இல்லை பார்டர் ஒரே மாதிரி டிசைனாக இருக்கும். இந்த கலர்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால் கவனமாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா நாங்கள் சொல்கிற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரியாது. எங்கள் சேனலை, நாங்கள் போடுற கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி பெஸ்னஸில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸில் வீடியோஸ் டெய்லி காட்டும். உங்கள் பொன்னான நேரத்தை ஒரு வினாடி எங்களுக்காக ஒதுக்கி ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு இன்னும் என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும், வேறு என்ன காட்டன் சாரீஸ் வேணும். இது வரைக்கும் நம்ம எல்லாமே போட்டாச்சு. நெகமம், நாராயணப்பேட்டை சாரீ போட்டிருக்கோம். இப்போ மகேஸ்வரி காட்டன் போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்காகவே காதி காட்டனும் போட்டாச்சு, கேரளா காட்டன் போட்டாச்சு, செட்டிநாடு காட்டன் கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி வேறு ஊரில் உங்களுக்கு தெரிஞ்ச கண்டிப்பாக அந்த ஸ்டேட்ஸ் ஊருக்காரவங்க இருப்பீங்கள்ல, நீங்களாக சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வேறு கலெக்ஷன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக அதுவும் நாங்கள் முயற்சி பண்ணுறோம் கொடுக்குறதுக்கு. நம்ம எப்போயும் சொல்கிற பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். ஆன்லைனில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க, வயதில் மூத்தவர்கள், பெரியவர்கள், நீங்கள் தனியாக ட்ரை பண்ண வேணாம். கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹெல்ப்போடு மட்டும்தான் நீங்கள் பண்ணணும். இகாமர்ஸ் தளங்கள் மாதிரி இது கிடையாது. கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது நம்மக்கிட்ட. ரிட்டன் ஆப்ஷன், நாங்கள் உங்கள் வீட்டில் கொடுக்குற ஆப்ஷன், வேணான்னு சொன்னால் திருப்பி வாங்கிட்டு போகிறது, எக்ஸ்சேஞ்ச், இதெல்லாம் நம்மக்கிட்ட கிடையாது. நம்ம பண்ணுறது எல்லாமே ப்ரைவேட் கொரியர். இதே நீங்கள் ஆர்டர் பண்ணுற சேரீ அப்படியே அதே கலர் அதே சேரீ வந்ததுன்னா ரிட்டன்லாம் எடுத்துக்க மாட்டோம். ஒன்லி எக்ஸ்சேஞ்ச். எப்போது சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி மாற்றி உங்களுக்கு கொடுப்போம். அதுக்கு கண்டிப்பாக பார்சல் ஓப்பன் வீடியோ எடுக்கணும். பார்சல் ஓப்பன் வீடியோ எப்படி எடுக்கணும், லாஸ்ட் வீடியோவில் ஆன்லைனில் அந்த ப்ரொசீஜர் சொல்லியாச்சு. அது கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு, அது இதை சொல்கிறோம். பார்சல் ஓப்பன் வீடியோ எப்படி எடுக்கணும்னா, ஃபோனில் கேமராவை ஆன் பண்ணிக்கணும். ரெக்கார்டு ஆப்ஷன், இந்த ரெக்கார்டு வீடியோ ரெக்கார்டில் பட்டன் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எல்லாமே அதில் ரெக்கார்ட் ஆகிரும். உங்களுக்கு தனியாக ஃபோனை வச்சு எடுக்க தெரியல அப்படின்னா
உங்கள் வீட்டில் எப்போ ஆள் இருக்காங்களோ அவங்க ஹெல்ப்போடு எடுங்க. அந்த மாதிரி ஃபோனில் ஆன் பண்ணிட்டீங்களா? இப்போது பார்சலை எடுத்து பார்சலில் இருக்கிற அட்ரஸ் எல்லாமே தெரியணும், வீடியோவில் ரெக்கார்ட் ஆகணும். அது மாதிரி எடுத்து பார்சல் நல்லா ஷேக் பண்ணிவிட்டு மேலாப்பில் சிசராலேயோ இல்லை கையாலேயோ ஓப்பன் பண்ணி சேலையை வெளியில் எடுத்து அப்போவே ஃபுல் செக் பண்ணிடணும். இது எடுக்கிறப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் பார்க்குற கலரும், அதாவது நீங்கள் அந்த சேலையை பார்க்குறப்போ ஒரு கலர் இருக்கும், கேமரா லென்ஸில் பாருங்கள் அது வேறு கலராக தெரியும். நீங்கள் வந்துட்டு அந்த பிரைட்னஸ் சரியாக இல்லை, அந்த மாதிரி இடங்கள வச்சு எடுத்தால் சேலை அது நீங்கள் இப்போ நேரில் பார்க்குற கலரும் கேமரா லென்ஸில் தெரிகிற கலரும் வேறு வேறையாக இருக்கக்கூடாது. ரெண்டுமே ஒரே மாதிரியாக இருக்கணும். அந்த மாதிரி எந்த இடத்துல தெரியுதோ அங்கே வச்சு தான் நீங்கள் பார்சல் ஓப்பன் வீடியோ எடுக்கணும். இதுதான் சரியான முறை. எங்ககிட்ட வாங்கினாலும் சரி, எங்கே வாங்கினீங்கனாலும் சரி, இப்படி தான் எடுக்கணும் பார்சல் ஓப்பன் வீடியோ. ஒரு சிலர் எங்களுக்கு எடுத்து அனுப்புவாங்க, அது சேலை ஒரு கலராக இருக்கும், இந்த அவங்க எடுத்த வீடியோ வந்து ஒரு கலராக தெரியும். எங்களுக்கு தெரியும், ஏன்னா நாங்கள் தானே சேலை அனுப்புகிறோம், எந்த கலரில் நாங்கள் அனுப்பிச்சோம், அது எந்த கலர் இருக்கும்னு எங்களுக்கு தெரியும். நீங்கள் அனுப்பலையே நாங்கள் அதை கண்டுபிடிச்சிருவோம். நன்றி, வணக்கம்.